வெல்கம் டு நீரஜாஸ் ப்ளூமிங் ஆர்ட். ஸ்வீட் ஜூஸி ட்ரீட் உங்களுக்கு. மேங்கோ லவ்வர்ஸ்க்கு இது பர்ஃபெக்ட் கிஃப்டாக இருக்கும். ரேடியேட்ஸ் ஜாய் அண்ட் பாசிட்டிவ் வைப்ஸ். மேங்கோ ஷேப்பில் ஸ்டோன் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இன்றைக்கி நம்ம மேங்கோ ஸ்லைஸ் எப்படி பெயிண்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நான் ஃபஸ்ட் லேயர் அக்ரலிக் ஒயிட் கொடுத்துட்டேன். செகண்ட் லேயர் கேட்மியம் எல்லோ மீடியம் கொடுத்துருக்கேன். ஒயிட் யூஸ் பண்ணி ஸ்கெட்ச் பண்ணிட்டேன். இதுக்கு நான் 3 கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒயிட், கேட்மியம் எல்லோ மீடியம், ஸ்கார்லட் லேக். 2 ஷேட்ஸ் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். கேட்மியம் எல்லோ கூட வெரி லிட்டில் குவான்டிட்டி ஆஃப் ஸ்கார்லட் லேக் மிக்ஸ் பண்ணி லைட் ஷேட் எடுத்திருக்கேன். கேட்மியம் எல்லோ கூட ஸ்கார்லட் லேக்கை இன்க்ரீஸ் பண்ணி மீடியம் ஷேட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு மேங்கோ பெயிண்டிங் வீடியோ வேணுமா? அப்போ மேங்கோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மிடில் ஆஃப் 2 ஸ்லைசஸில் டார்க்கர் ஷேட் யூஸ் பண்ணியிருக்கேன். லைட் ஷேடை டாப் ஆஃப் த ஸ்லைஸ் அண்ட் ஃப்ரண்ட் ஆஃப் த ஸ்லைஸ் யூஸ் பண்ணிக்கலாம். டெப்த் காமிக்க டார்க்கர் ஷேட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒயிட்டில் கொஞ்சமாக கேட்மியம் எல்லோ மிக்ஸ் பண்ணி ஹைலைட் கொடுக்குறேன். ஸ்கெட்சிங் பார்ட்டு தான் எல்லாத்த விட முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. ஸ்கெட்சிங் தான் பேஸு. உங்கள் கலரிங் எவ்வளோ நல்லா இருந்தாலும் ஸ்கெட்சிங் சரியில்லைன்னா ரியலிஸ்டிக்காக இருக்காது. இப்போ கலர் கிரடேஷனுக்காண்டி டார்க்கர் ஷேட் அப்ளை பண்ணுறேன். இதுக்கு நான் ரவுண்ட் ப்ரஷ் சைஸ் 1 and 4 யூஸ் பண்ணியிருக்கேன். கேட்மியம் எல்லோ ப்ரஷில் லோட் பண்ணிவிட்டு பிளெண்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு கன்சிக்யூட்டிவ் ஸ்லைசஸ்க்கு இதே ப்ராசஸ் தான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ரவுண்ட் ஸ்ட்ரெச்டு கேன்வாஸில் ஆப்பிள் பெயிண்டிங் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ஷார்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நீரஜாஸ் ப்ளூமிங் ஆர்ட்.